90 ஆண்டுகளுக்கு முன் மதுரையில் சமஸ்கிருத மாநாடு நடைபெற்றது. அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த பனகல் அரசர் பி. ராமராய நிங்கர் மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கமாக உருவெடுத்த நீதி கட்சியின் சார்பில் முதல்வரானார் அவர். மாநாட்டுக்கு அவரை அழைத்த பார்ப்பனர்கள் திட்டமிட்டு தமிழில் பேசுவதை தவிர்க்கிறார்கள். முதல்வருக்கு சமஸ்கிருதம் தெரியாதே என்ற எண்ணத்தில் பனகல் அரசரை பற்றி கேலியும் கிண்டலுமாக சமஸ்கிருத சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. எல்லோரும் கைகொட்டி சிரிக்கிறார்கள். அமைதியாக அமர்ந்திருக்கிறார் பனகல் அரசர். நிறைவாக இப்போது முதல்வர் பேசுவார் என்று அறிவிக்கப்படுகிறது. பனகல் அரசர் தனது பேச்சை ஆரம்பிக்கிறார். தமிழில் அல்ல, தெளிவான சமஸ்கிருதத்தில். அதுவரை பேசியவர்களை விட சிறப்பாக அவர்களுக்கு பதில் சொல்வது போல் இலக்கிய தரம் வாய்ந்த சொற்பொழிவை சமஸ்கிருதத்தில் ஆற்றி முடிக்கிறார். முதல்வர் சமஸ்கிருதத்தில் எம்.ஏ. படித்தவர் என்ற தகவல் அவர்களுக்கு தெரியாததால் அவமானப்படுத்த நினைத்தவர்கள் அவமானப்பட்டு போகிறார்கள். அந்த மாநாடு முடிந்த சில நாட்களுக்குள் ஓர் உத்தரவை பிறப்பிக்கிறார் முதல்வர். அதுவரை மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வில் பாடமாக இருந்த சமஸ்கிருதத்தை நீக்கும் உத்தரவு அது. ஆங்கிலத்தில் படிக்கப் போகும் மருத்துவக் கல்விக்கும் சமஸ்கிருதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி முதல்வருக்கும் எழுந்திருக்கிறது.